விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள வேளாண் இணை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் தூய்மை மிஷன் திட்டத்தின் கீழ் கழிவு செய்யப்பட்ட பொருட்களை தரம் பிரித்து அகற்றும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இலட்சுமணன் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்து தூய்மை உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர். உடன் கூடுதல் ஆட்சியர் பத்மஜா, வேளாண்மை இணை இயக்குனர் சீனிவாசன், நகராட்சி ஆணையர் வசந்தி, உதவி திட்ட அலுவலர் சுரேஷ்குமார் உட்பட பலர் உள்ளனர். உறுதிமொழி. சுத்தமே சுகாதாரம் என்பதை என் வாழ்வியல் வழிமுறையாய் கடைபிடிப்பேன். தூய்மை மற்றும் சுகாதாரத்துடன் கூடிய வளர்ச்சியே எனது லட்சியம். எனது அலுவலகத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வேன். அலுவலகத்தில் காகிதங்களின் பயன்பாட்டினை குறைப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்வேன். உணவருந்தும் இடம், கழிப்பறை பயன்படுத்துவதோடு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க ஒத்துழைப்பு நல்குவேன். மீதமான உணவுப் பொருட்களை தனியாக சேகரித்து உரிய முறையில் அப்புறப்படுத்துவேன். தூய்மையை பேணி காப்பது என் அலுவலக கடமைகளில் ஒன்றாகும் என்பதை நான் நன்கிலும் தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தூய்மையை பேணி காக்க அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் எனவும் உறுதி கூறுகிறேன். ஆட்சியர் அவர்களையும் மற்றும் அனைத்து அலுவலர்கள், சுகாதார பணியாளர் அனைவரையும் முதற்கென வணங்கி மகிழ்கிறேன். தற்பொழுது நமது தூய்மை மிஷன் திட்டத்தின் கீழ் கழிவுப் பொருட்களை அகற்றும் திட்டத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை தரம் பிரிக்கப்பட்டு